தாயக உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவின் தலைப்பு என்னென்னு சொன்னால், அது வேறவா இது நாரல்வா என்று சொல்லி. இந்த வீடியோவில் ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற போது உங்களுக்கு புரியும். அண்மையில் இந்த போராளி நலன்புரி சங்கத்தால் கலைஞர்களை கௌரவிக்கிற நிகழ்வு ஒன்று செய்திருந்தது. அந்த நிகழ்வில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் உரையாற்றும் போது இந்த வடமாகாண சபையை போராளிகள்கிட்ட கையில் கொடுக்கணும் என்றதை சுட்டிக்காட்டி கதைத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முதல் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. இதே பாராளுமன்ற உறுப்பினர் போராளிகள் எல்லாம் முள்ளிவாய்க்காலில் குப்பி அடித்து செத்துடினான், இந்தியாவில் வந்தவர்களும் போராளி இல்லை என்ற கருத்துப்பட அவரோட கருத்து வெளியிட்டு அது பெரிய விமர்சனமாக வந்தது. இப்போ இதே பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ போராளிகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த கலைஞர் கௌரவிப்பு நிகழ்வில் அவர் உரையாற்றும் போது மிக மிக தீவிரமாக போராளிகள் வடமாகாண சபையை அல்லது கிழக்கு மாகாண சபையையும் கூட போராளிகள் பொருட்படுத்தி செய்யணும். ஏனென்றா போராளிகள் வேகமானவர்கள், திறமையானவர்கள் என்ற கருத்துப்பட அவர் தன்னுடைய உரையில் தொடர்கிறார். அதே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் போராளிகள் எல்லாம் முள்ளிவாய்க்காலில் செத்துட்டீங்கன்னா இங்கே வந்த யாரும் போராளிகள் இல்லை என்று சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே போராளிகள் என்று சொல்லி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போராளிகள் என்று சொல்லி நீங்கள் சுட்டி காட்டி கதைப்பது யார்? ரெண்டாவது, நீங்கள் இந்த கருத்தை இந்த போராளி நலன்புரி சங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த கலைஞர்கள் கௌரவிப்பான நிகழ்வில் நீங்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கான நோக்கம் என்ன? ரெண்டு விஷயம். ஒன்று, இவர் இவற்ற அந்த அரசியல் கட்சியான தமிழரசு கட்சிக்குள்ள குறிப்பிட்ட வருடங்களாக இவர் ஒரு மிக மிக இறுக்கமான நிலைகளுக்குள்ள தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு செக்மேட் பண்ணி இவரை அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் இறுக்கி வச்சிருக்கார்கள். அவை தன்னுடைய அரசியலை செய்யணுன்றதுக்காக இவர் இவ்வாறான கருத்தை வெளிப்படுத்துகிறாரா? ஏனென்றால் இவரால் பாதிக்கப்பட்ட பல போராளிகள் இருக்கிறார், பல மாவீரர்கள் என்ற குடும்பங்கள் இருக்குது. குறிப்பாக பல மாவீரர்களின் மனைவிமார் கூட இவரிடம் உதவிகளுக்கு சென்ற போது இவர் கடினமான சொற்களால் கடிந்தனுப்பின பக்கம் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் இந்த முதல கண்ணீர் வடித்து அல்லது ஆடு நினைதண்டு ஓனை ஆடுத மாதிரி இந்த போராளிகளை பற்றி இவர் கண்ணீர் விடுவது ஏன்? உங்களுக்கு தெரியும், இவருடைய அரசியலில் இப்போதும் நேர்மை இருந்தது இல்லை. இப்போ அண்மையில் கூட இந்த கணக்காளர் நாயக தெரிவில் ஒரு இராணுவ அதிகாரிக்கு வாக்களித்து போட்டு அதுக்கு பிரட்டி கதைச்சு கொண்டவர். அதை ஏற்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ஆனால் அதுலேருந்து நழுவி போகிற அந்த அரசியலை இவர் செய்ய வழிகிட்டவர். இந்த கிளிநொச்சியில் பல பார்கள் இவருடைய சிபாரிசின் பேரில் வந்திருக்கின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு வெளியில் வரப்போகின்ற தெரிந்தவுடன், அதாவது இந்த இப்போது ஆட்சியில் இருக்கிற MPP அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அந்த பார் லைசன்ஸின்ற அந்த தரவுகள் எல்லாத்தையும் அந்த விவரங்கள் எல்லாத்தையும் தான் வெளியிடப்பட போகிறேன்னு சொன்ன உடனே அந்த ஜனாதிபதியின் காலில் விழுகிற போல போய் சந்தித்து விட்டு வந்தார். அதோட அந்த பார் லைசன்ஸ் பிரச்சனை ரெண்டு வரையும் வெளியிட வரை இல்லை. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இந்த கணக்காளர் நாயகத்துக்கு வாக்களிச்சிருக்கார். இவ்வாறான பல டீல்களை அரசாங்கத்தோடு செய்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக பல இடங்களில் இவர் வாக்களித்திருக்கிறார் என்பது இவர் மீது வைக்கப்படுற பகிரங்கமான குற்றச்சாட்டு. இவர் மீது சொல்லப்படுகிற போது இதே மேடையில் சட்டத்தடை தவராசா அவர்களும் அதில் இருந்தவர். அவர் போன பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சவர். அவர் இந்த தமிழரசு கட்சியிலேருந்து அவர் மொழியில் சொன்னவர், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனக்காக குரல் கொடுத்த அல்ல தனக்காக
அவரோடு நின்று அவருக்காக வேலை செய்த பலரை கூட அவர் தன்னுடைய தேவை முடிய கலட்டி விட்டுட்டார். அவை இந்த விடயமெல்லாம் நாங்கள் இந்த ஸ்ரீதர் என்ற அந்த நழுவல் அல்லது சுயநலவாத அரசியலை எடுத்து காட்டுகிறதுக்கு போதுமானது. அவை ஸ்ரீதரன் ஒரு நழுவல் போக்கானதும் தன்னுடைய சுயநலத்துக்குமான அரசியலைத்தான் செய்கிறார் என்பதை நாங்கள் இந்த செயல்பாடுகளிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். அவ்வாறான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இவ்வாறான ஒரு போராளிகள், அதாவது போராளி நலன்புரி சங்கம் அவருக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதை தவிர்த்து கொள்வோம். நீங்கள் ஒரு மக்கள் நேயமுள்ள போராளிகளாக நீங்கள் செயல்படணும் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். போராளிகளப்பையும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு மக்கள் நேயமுள்ள அரசியல் செய்யணும் என்றதுதான் எங்களுடைய விருப்பம். பக்கசார்பாக இதே ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு கட்சியில் உள்ள ஒரு நபருக்கு நாங்கள் அவருடைய அந்த குறை குற்றங்களை மறைச்சு அவரை நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக ப்ரமோட் பண்ணிக்கொண்டு நாங்கள் ஒரு பிழையான ஒரு வழிகாட்டலை மக்களுக்கு செய்யக்கூடாது. எங்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சொல்கிறோம், இந்த 76 வருட காலமாக இந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசியல் தமிழ் மக்களுக்கு எதையும் தந்ததில்லை, இனியும் தரப்போகிறதில்லை. அது தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை என்றது அது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மையப்படுத்தியதாக இருக்கும்போது இந்த 6ஆம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி கொண்டு நிற்கிற இந்த பாராளுமன்றமும் மாகாண சபையும் தமிழ் மக்களுக்கு ஒரு காலமும் தீர்வாக அமைய போகிறதில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்கிறோம், போராளிகள் இந்த பாராளுமன்ற அரசியலையும் மாகாண சபை அரசியலையும் நீங்கள் ஆர்வம் காட்டி அதற்கூடாக நாங்கள் மக்களுக்கு தீர்வை பெற்று தருவோம். நாங்கள் போராளிகளாக இருந்தாங்க, நாங்கள் தலைவற்ற வளப்பில் வளர்ந்தாங்க, தலைவற்ற பாதையில் தான் நாங்கள் வழிநடப்போம் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இந்த அரசியலுக்கு முயல்வது என்பது அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல். அந்த மக்கள் இன்றைக்கும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரித்து நின்றுதான் அவர்களுடைய அரசியல் உரிமை தொடர்பான விடயங்களில் வழிநடந்து கொண்டிருக்கிறார்கள். அவை அந்த அரசியல் உரிமை தொடர்பான விடயங்கள் அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு புறம்பாக 6ஆம் திருத்தச் சட்டத்தை அதை எதிர்த்து நிற்கின்ற 6ஆம் திருத்தச் சட்டத்தை ஆதரித்து நிற்கின்ற பாராளுமன்றத்துக்கு மாகாண சபைக்கும் சென்று நாங்கள் ஒரு காலமும் மக்களுடைய அரசியல் அபிலாசையை திருப்தி செய்ய முடியாது. அவை அந்த நிலை அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் அரசியல் செய்ய எங்களுடைய அரசியலை எங்களுடைய சுயநலவாத அரசியலை செய்வதற்காக நாங்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்றும் மாகாண சபைக்கு செல்ல வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு கொண்டு நாங்கள் அந்த வழியை நோக்கி செல்வமாக இருந்தால் எங்களுடைய அந்த போராளிகளுக்கு இருக்கிற கௌரவம் மிக மோசமாக பாதிக்கப்படும். ஏனென்றால் நாங்கள் அந்த பாராளுமன்றத்தையும் மாகாண சபையும் அடைந்த பின்பு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாதவர்களாக நாங்கள் கையெழுங்களில் நிற்போம். அவ்வாறு நிற்கின்ற போது நாங்கள் இதுவரையும் இந்த மிதவாத அரசியல்கள் 76 80 வருட காலமாக செய்த இந்த அரசியலோ அந்த அரசியலைத்தான் நாங்களும் செய்பவர்களாக நாங்கள் மாற்றப்படுவோம். ஆகவே அந்த வழிக்குள் நாங்கள் செல்வதை தவிர்த்து நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக கட்டமைத்து கொண்டு ஒரு விழிப்புணர்வுள்ள அரசியல் விழிப்புணர்வுள்ள சமூகமாக எங்களுடைய மக்களை வழிநடத்துவதற்கு எங்களை நாங்கள் அரசியல்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தவிர எங்களுடைய அரசியல் பாராளுமன்றத்தையும் மாகாண சபையையும் மையப்படுத்தியதாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் நாங்கள் போராளிகளாக எங்களை அடையாளப்படுத்தி கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்தை மாகாண சபையையும் மையப்படுத்தி எங்களுடைய அரசியல் இருக்கக்கூடாது. அது நீங்கள் விரும்பினா கேட்கலாம். ஜேவிபியும் ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தது தானே. ஜேவிபி இப்போ அரசியல் வழிக்கு அரசியல் கட்சியாக பதிவு செய்து அவர்கள் இன்று நாட்டையே இந்த வழி ஆயுத முனையில் கைப்பற்ற முயன்ற அந்த அரசாங்கத்தை இன்றைக்கு ஜனநாயக வழியில் கைப்பற்றி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் தானே என்று நீங்கள் கேட்கலாம். அது ஜேவிபி என்பது ஒரு சிங்கள கட்சி, அதற்கு அது சாதகமாக இருக்கலாம். எங்களுடைய தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற நாங்கள் அது ஒரு தீர்வாக அமையப் போவதில்லை. ஜேவிபிக்கு 6ஆம் திருத்தச் சட்டம் ஒரு தடையாக அமையப் போவதில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு 6ஆம் திருத்தச் சட்டம் மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த 6ஆம் திருத்தச் சட்டம் இருக்கும் போது பாராளுமன்றத்தை மாகாண சபையை மையப்படுத்தி அரசியல் செய்து எங்களுடைய மக்களுடைய அரசியலை திருப்தி செய்ய முடியாது. எனவே இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலையை புரிந்து கொண்டு
நாங்கள் ஒரு சரியான அரசியலை செய்ய வேண்டும். இந்த அரசியல் நாங்கள் எவ்வாறான அரசியல் செய்ய வேண்டும், நாங்கள் எங்களை ஒரு மக்கள் இயக்கமாக கட்டமைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முயல வேண்டும். அவ்வாறு முயல்கின்ற போதுதான் இந்த மிதவாத ஏனைய அரசியல்வாதிகளை நாங்கள் மக்கள் மத்தியில் நின்று பேரம் பேசி மக்களுடைய அந்த அரசியல் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஒரு அழுத்தம் கொடுத்து வழிநடத்த முடியும். எனவே இந்த போராளிகள் நலன்புரி சங்கம் தயவு செய்து இந்த பொறுப்பற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு காலமும் நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடாது. உங்களுடைய நிகழ்வுகளில் அவர்களை ப்ரமோட் பண்ணுறதாக நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகள் அமைந்திடக்கூடாது. ஏன்னா அந்த உங்களுடைய நிகழ்வை அவர் மிக மோசமாக தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொள்கின்றார். நீங்கள் வடிவாக கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த நிகழ்வில் பல தடவை அவர் தன்னையும் வேளமாளிதனையும் விழித்து கதைக்கின்ற அந்த அரசியல் நூதனமான அரசியலை அவர் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இவ்வளவு காலமும் தமிழ் மக்களுடைய அரசியலை எவ்வாறு தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டாரோ அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு நீங்களும் அனுமதிக்கின்றீர்களா என்ற கேள்வியை நாங்கள் இங்கே எழுப்ப விடுகின்றோம். மற்றும்படி நீங்கள் உங்களுடைய அந்த கலைஞர் கௌரவிப்பு நிகழ்வை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் உங்களுடைய அந்த நிகழ்வுகளை இவ்வாறான அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அவ்வாறு அனுமதிப்பீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் இவ்வாறான அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 76 வருட கால அரசியலில் எங்களுடைய மக்கள் அடைந்தது, இந்த மிதவாத அரசியலில் கூடாக அடைந்தது எதை என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. ஆனால் 33 வருட கால அரசியல், ஆயுத அரசியலில் நாங்கள் அடைந்ததையும் பின்னர் இந்த 17 வருட கால அரசியலில் நாங்கள் இழந்திருக்கிறோம். அது யாரால் இருந்ததுன்னா இந்த மிதவாத அரசியல்வாதிகளால் தான். அவை இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் பொறுப்புள்ள ஒரு போராளிகள் அமைப்பாக செயல்படுவதற்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் கொடுப்பதை தவிர்த்து மக்கள் நலனுள்ள செயல்பாடுகளை செய்வதற்கான களங்களை ஏனைய சமூக முன்மாதிரியாக நடக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அமைத்து கொடுப்பதன் ஊடாக அது மக்களுக்கு நல்ல நன்மை பயக்கும். இவ்வாறான செயல்பாடுகள் மிக மோசமாக மக்களை தொடர்ச்சியாக வெளியான அரசியலில் வழிநடத்துவதாக அமைந்துவிடும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை நீங்கள் இந்த போராளி நலன்புரி சங்கமும் ஏனைய போராளிகள் கட்டமைப்புகளும் அதனை பிரிந்து கொண்டு இவ்வாறான தீய நோக்குள்ள அரசியல்வாதிகளுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஒரு மாவீரற்ற பெற்றோர் மாவீரத்தை உரிமைக்கு அவமதிக்கப்பட்டிருக்கிறார். அதை நீங்கள் நன்கு அறிந்தவர்கள். பல்வேறு போராளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல சந்தர்ப்பங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு விரோதமாக இதே பாராளுமன்ற உறுப்பினர்களால் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை இதெல்லாம் எங்களுடைய பாரிய கிளிநொச்சி மாவட்டத்தில் பாரிய வள கொள்கைக்கு ஆதரவாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. ஆக இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் இவ்வாறான ஒரு பிழையான அரசியல்வாதி உங்களுடைய களத்தை பயன்படுத்தி தன்னுடைய அரசியலை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவது என்பது மிக மோசமான ஒரு மக்களை பிழையாக நாங்கள் வழிநடத்துவதாக அமைந்துவிடும். எனவே இந்த விடயத்தை நீங்கள் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இனி இவர் சந்தர்ப்பங்களில் இவ்வாறான தவறுகள் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுங்கள். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.